எங்கள் அக்கா ஊருக்கு போகிறா. அம்மா வந்து சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டாங்க. அம்மாவும் ஊருக்கு வந்து போகிறாங்க. அம்மா அப்பா கூட வந்துருவாங்க. நான் போய் எங்கள் அக்கா வந்து பஸ் ஸ்டாண்டில் போய் விட்டுட்டு வரணும். அதனால தான் வந்திருக்கேன் நான். எங்கள் அக்கா என்னையும் ஊருக்கு கூட்டுகிட்டே இருக்கா. பாப்பாவை கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தா. எனக்கு வேலை தான் இருந்துகிட்டே இருக்குல்ல, என்னால் எங்கேயுமே போகக்கூட முடியல. இன்னொரு நாள் வரண்டின்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் அக்காவுக்கு சாப்பாடெலாம் வந்து பேக் பண்ணியாச்சு. அம்மா கருவாடு, பாவக்காய் இதெல்லாம் வந்து செஞ்சுருந்தாங்க. ரசம்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. போகிற வழி பஸ்ஸிலலாம் வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேக் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு வந்து எடுத்துக்கிட்டேன் நான். கடல் பாசி வந்து செஞ்சுருந்தாங்களா, அக்கா தான் வந்து செஞ்சா இதுவுமே. அவள் எல்லாமே வந்து செய்வாங்க, சூப்பராக இருக்கும். இந்த கடல் பாசியில் வந்து பால் வந்து திக்காக காய வச்சு சேர்க்கணும். அதே மாதிரி வந்து மில்க் மேட் வந்து நாங்கள் சேர்ப்போம். நான் ரெசிபி வந்து போட்டதில்லை தான், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து போடுறேங்க. ரம்ஜானுக்கும் போடல, இஃப்தாருக்கு எதுவுமே வந்து போடவே இல்லை. ஆனால் செஞ்சுட்டே தான் இருக்கும். எங்கள் அக்காவை பஸ் ஸ்டாண்டில் விட்டு இப்போ வீட்டுக்கு தான் வந்து போகணும். வீட்டில் வேலையை அப்படியே போட்டுட்டு தான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்து சீக்கிரமாக போய் விட்டுட்டு போயிடலான்னு பார்த்தா எங்கள் அக்கா லேட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி